அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் குடியரசுக் கட்சியையும் ஜனநாயக கட்சியையும் ஆதரிப்பதற்கு ருசிகரமான காரணங்கள் உள்ளன. அவை என்ன என்பதை தந்தி டிவியின் சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரனுக்கு அளித்த நேர்காணல் விளக்குகிறார். அமெரிக்க அரசியலை கடந்த 25 ஆண்டுகளாக உற்று நோக்கி வரும் தமிழகத்தை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய அமெரிக்கர்களுடைய வாக்கு யாருக்கு? இது பிரதான கேள்விகள்ல ஒன்று. ஹிலரி கிளின்டனும் சரி, டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி, இந்திய வாக்குகளை குறி வச்சு வாக்கு வெட்டை ஆடி வராங்க. இது சார்ந்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அமெரிக்க வாழ் மூத்த இந்திய பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருக்கிறார். திரு பிரகாஷ் எம் சுவாமி, ஒரு பொதுவான புரிதல் என்னன்னா, இந்தியர்கள் பெரும்பாலும் ஹிலரி கிளின்டனுடைய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அவங்க வந்தாதான் இந்தியாவுக்கும் அமெரிக்க இந்தியர்களுக்கும் நல்லது அப்படின்னு. அவ்வாறே இந்த தேர்தலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அது பொதுவாக இந்தியர்கள் ஜனநாயக கட்சியை ஆதரிப்பார்கள், ஹிலரி கிளின்டன் சார்ந்துள்ள ஜனநாயக கட்சியை ஆதரிப்பார்கள் என்று கூறுவார்கள். நான் ஒரு 25-30 வருடங்களாக அமெரிக்க அரசியலை பற்றி எழுதி வருகிறேன். நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை. இதில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பில் கிளின்டன் இந்தியா மீது சாங்ஷனை போட்டார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது போக்ரானில் அணு ஆயுதம் கொண்டு வெடித்த பொழுது அதற்கு எதிராக இந்தியா மீது எந்த நடவடிக்கை எடுத்தது ஜனநாயக கட்சியை சார்ந்த பில் கிளின்டன். அதே மாதிரி பார்த்தீர்களானால் ஒபாமா கூட H1B விசா விஷயத்திலும் இந்தியர்கள் வருவதற்கு தடை போடுவதற்கு பண்ணார். அதே நேரத்தில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த ரொனால்ட் ரீகன் ராஜீவ்காந்தி மீது பற்று கொண்டு சூப்பர் கம்ப்யூட்டரை இந்தியாவுக்கு வழங்கி காங்கிரஸ் மகாசபையின் எதிர்ப்பை மீறி இந்தியாவுக்கு வழங்கினார். பில் கிளின்டன் போட்ட அந்த தடை உத்தரவை நீக்கினதே குடியரசுக் கட்சியை சார்ந்த ஜார்ஜ் புஷ் தான். ஆகவே அது ஒரு அமெரிக்க ஜனாதிபதியின் தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பவே இந்திய அமெரிக்க அரசாங்கங்களின் உறவு இருக்கிறதே தவிர ஒரு கட்சியை சார்ந்தவர்களே முக்கியமான என்று கூற முடியாது. இப்போது பல இந்தியர்கள் குடியரசுக் கட்சியை ஆதரிக்க துவங்கியுள்ளார்கள்.